எல்லாருக்கும் வணக்கம். இது 50 டேஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு டே தொல்லியல் அகழாய்வு. தொல்லியல் அகழாய்வு அப்படிங்கிற இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ளது. தொல்லியல் அப்படிங்கிறது வந்து ஆர்கியோஸ் அப்படிங்கிற கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. முதல்ல 1861 இந்திய தொல்லியல் துறை அப்படிங்கிறது கொண்டுட்டு வராங்க. 1961 தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை கொண்டுட்டு வராங்க. அப்புறமா இரும்பு வந்து கண்டுபிடிக்காங்க. எங்கள் சிவகலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க சிவகலையில் கண்டுபிடிச்ச இரும்புலேயே காலத்தால் முந்தைய இரும்பு வந்து இதுதான். இது வந்து கிமு 3345 உள்ளது. புன்சை நன்சை நிலங்கள் இது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆதிச்சநல்லூர், சிவகலை அப்படிங்கிற ரெண்டு இடத்துலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டுமே தூத்துக்குடி மாவட்டம் தான். அப்புறம் 5000 குறியீடு கொண்ட பானை ஓடு வந்து திருநெல்வேலி துலுக்கர்பட்டியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஈமப்பேலை கிமு 1692 உள்ள ஈமப்பேலை வந்து கீழ்நமண்டி அப்படிங்கிற ஊரில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஊர் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தலங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் வந்து 1966 அதற்கான விதிகள் 1971 போட்டிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 117 அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து வரலாற்று சின்னங்கள் 114, தொல்லியல் தலங்கள் 3. இதே வந்து தமிழ்நாட்டில் 411 பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்கள் இருக்கிறது. அதில் வந்து 251 வரலாற்று சின்னங்கள், 160 தொல்லியல் தலங்கள் சொல்லிட்டு இந்திய ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கு. அப்புறம் என்னென்ன எந்தெந்த ஊர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டத்தில் இருக்க ஆனையூர் குடைவரை அப்படிங்கிற ஊரில் ஒரு தொல்லியல் தலம் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் ஆத்திவிலை அப்படிங்கிற இடத்துல முற்கால பாண்டியருக்கு அவங்களோட சம்மந்தப்பட்ட தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் விராலூர் அப்படிங்கிற இடத்துல சமண படுக்கையும் தீர்த்தங்கர சிற்பமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மதுராந்தகம் பக்கத்தில் இருக்க ஓணம்பாக்கம் அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் விராலூர் அப்படிங்கிற இடத்துல சமணர் படுக்கை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் கல் இசை மண்டபம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே திருப்பூரில் ஊத்துக்குழி, புஞ்சை ஊத்துக்குழி அப்படிங்கிற இடத்துல நந்தவன கிணறு கண்டுபிடிச்சிருக்காங்க. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் இருக்க சரபேந்திர ராஜபட்டினம் அப்படிங்கிற ஊரில் மனோரா நினைவு சின்னம் கண்டுபிடிச்சிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 4 இடம். ஒன்று பாறைக்குளம், அடுத்து மூவரை வென்றான், செவல்பட்டி, காளையார்குறிச்சி. இங்கே முற்கால பாண்டியர் கால குடைவரை கோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மறுபடியும் திருநெல்வேலி மாவட்டம் 14 அப்படிங்கிற இடத்துல ஆண்டிறைச்சி பாறை அப்படிங்கிற இடத்துல தொல்லியல் தலம் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் மல்லிகாபுரம் அப்படிங்கிற இடத்துல நடுகற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே திருவண்ணாமலையில் செங்கம் தண்டராம்பட்டு அப்படிங்கிற இடத்துல உதிரி சிற்பங்கள். ரெண்டு வேற ஊருன்னு நினைக்கிறேன். சாத்தனூர் மல்லிகாபுரம் 2 வேற. செங்கம் தண்டராம்பட்டு இந்த 2 ஊர்லேயும் உதிரி சிற்பங்கள். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க திருபுவனம் அப்படிங்கிற வட்டத்தில் வாகைக்குளம் அப்படிங்கிற ஊரில் சிற்பங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் நடுக்கோட்டை அப்படிங்கிற ஊடலையும் தொல்லியல் தலம் இருக்குது. அரியலூர் மாவட்டம் அயன் சுத்தமல்லி அப்படிங்கிற இடத்துல தீர்த்தங்கர சிற்பம் கண்டுபிடிச்சிருக்காங்க. தருமபுரியில் கொண்டகரஹள்ளி அப்படிங்கிற ஊரில் நடுகளும் கல்வெட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் ஆனாங்கூர் அப்படிங்கிற வட்டத்தில் பல்லவர் கால முருகன் சிற்பம் கண்டுபிடிச்சிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் வட்டத்தில் பந்தப்புலி அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இருக்க சோலைச்சேரி அப்படிங்கிற இடத்துல நடுகற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் திருவெள்ளரை அப்படிங்கிற ஊரில் உதிரி சிற்பமும் பெருங்கிணறும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் கொந்தகை இங்கே 10ஆம் கட்ட அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸு, அதாவது தொல்லியல் அகழாய்வு சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸு. இப்போது கவர்மெண்ட் மெட்டீரியலில் ரீசெண்டாக கொடுத்த கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ளது. எந்தெந்த ஊர் எந்தெந்த மாவட்டம்னு கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு பொறுத்துகை மாதிரி பொறுத்துகையில் எந்த ஊர் எந்த மாவட்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட 50 டேஸ் சேலஞ்சை பற்றி. 50 டேஸ் சேலஞ்ச் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த 50 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 8 முன்னாடி கொடுத்துருந்தாங்களா, இப்போ யூனிட் 6 இருக்கும். அதுவும் முன்னாடி யூனிட் 9 கொடுத்துருந்தாங்களா, அது இப்போ யூனிட் 5. இந்த 2 தான். அதில் எக்கனாமிக்ஸும் சேர்ந்துடும். இந்த 3 என்னமோ, அதாவது யூனிட் 6 யூனிட் 5 இந்த 2 யூனிட்டையும் சேர்ந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த 50 டேஸ் சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதில் தமிழில் கொஞ்சம் டாபிக்ஸும் மேக்ஸில் ஒரு
2 இல்லைனா 3 டாபிக் வச்சுக்கிடுவோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்று வச்சுக்கிடுவோம். அப்புறமா இன்னொன்று என்னென்னா லாபம் நஷ்டம், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ், இந்த 4மே வச்சுக்கிடுவோம். இந்த 4மே சேர்த்து இந்த 50 டேஸ் சேலஞ்சில் பார்க்க போகிறோம். இந்த 50 டேஸ் சேலஞ்சில் மேக்ஸில் ஒரு 4 டாப்பிக்கு, ஜிஎஸ்சில் ஒரு 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து தமிழில் கொஞ்சம், இது எல்லாமே சேர்த்துட்டோம்னால மேக்ஸிமம் இந்த யூனிட் 6 யூனிட் 5 இது 2லேயுமே இருந்து ஒரு 35 கொஸ்டின் கிட்ட வந்துடும் நமக்கு. அப்போது ஜிஎஸ்சில் ஒரு 75க்கு 35 இந்த 50 டேஸ்லேயே நம்ம எடுக்கிறதுக்கான எங்கெங்கே சோர்ஸ் இருக்கோ எல்லாமே கொடுக்கப்படும். அது தமிழ் பாடநூல்கள், நம்ம ஸ்கூல் புக்ஸாக இருக்கலாம், இல்லைனா அவுட் சோர்ஸாக இருக்கலாம். லக்ஷ்மிகாந்தன் புக்கு, பாலிட்டிக்கு, அந்த மாதிரி புக்ஸு, அந்த மாதிரி இப்போ யூனிட் 6க்கு இந்த சிவா அவங்களோட புக்கு இருக்குது, வெங்கடேஷன் புக்கு, இவங்களோட புக்கில் இருந்தெல்லாம் நான் வந்து என்னென்ன என்னால் முடியுமோ எல்லாமே நோட்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். யாருக்குன்னா நோட்ஸ் வச்சுருக்கேன், அதை பார்த்து உங்களுக்கு நான் நோட்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறமா இதுக்கு ஃபீஸ்லாம் உண்டு அப்படின்னு கேட்டால் ஃபீஸ்லாம் எதுவும் இல்லை. நான் படிக்க போகிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். நான் படிக்கிறத இன்றைக்கி இதை நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு காலையில் கொடுக்குறத நீங்களும் என் கூட சேர்ந்து அன்றைக்கி ஃபுல்லாக படிங்க, அவ்வளோதான். இப்போ நான் என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோதான் நான் டெய்லிக்கு கொடுப்பேன். அதுதான் உங்களாலையும் படிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. அதுக்கு மேலே உங்களால் படிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் படிங்க, பிரச்சனை கிடையாது. நான் அதுக்கான வீடியோ இந்த இப்போ இன்னைக்கு இந்த லெசன் அப்படின்னா அந்த லெசனுக்கான வீடியோவை நான் கண்டிப்பாக முன்னாடியே கொடுத்துருவேன். அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து கூட படிச்சுக்கலாம். படிப்போம், எல்லோரும் சேர்ந்து படிப்போம். சேர்ந்து படிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம். நம்பிக்கையோடு படிப்போம், நம்பிக்கை தானே இல்லாதங்க மாதிரி, அது மாதிரி தான் படிப்போம். இந்த 50 டேஸ் சேலஞ்சை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நான் உறுதியாக சொல்கிறேன், ஏதோ ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் வந்து கொடுக்க போகிற சும்மா எப்போவும் மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதிரி கேட்குறது கிடையாது. ஸ்கூல் புக்ஸை படித்தா எடுத்துடலாம் அந்த மாதிரி கிடையாது. நிறைய அவுட் சோர்ஸ் போகிறாங்க. ஜிஎஸ்ஏ நிறைய அவுட் சோர்ஸில் தான் இருந்து தான் வருது. அதனால் நம்ம நிறைய நான் தேடி எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் படிங்க, அவ்வளோதான். சேர்ந்து படிக்கலாம், வெற்றி அடையலாம். தேங்க்யூ.